எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் உங்களை நான் சந்திக்கல. அதுவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இந்த ஈவெண்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நாள் you've been traveling and you've seen my ups, downs எல்லாமே நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும், என்றைக்குன்னு இல்லை, த்ரூ அவுட் இருக்கணும். அண்ட் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. I like to thank the directors that I worked with so far in all the languages. அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாரையும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இப்போது என் கூட ஐ திங்க் ட்ரம்மர் ஒருத்தர் இருப்பார். இஸ் நோ மோர். ஐ திங்க் அவர் இல்லை. ஸோ நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சிங்கர்ஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் ஹியர் டு பாம்பே எல்லாருக்கும் நன்றி. ஸோ லாட் ஆஃப் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வருது. மியூசிக் தான் என்னுடைய என்ன சொல்கிறது மெயின் இது. ஸோ அவ்வளோதான். அது மூலமாக தான் உங்களை சந்திக்க முடியும். அண்ட் நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ், நிறையா மூவி ப்ரொடக்ஷன், ஸோ அப்படி இப்படி ஸோ நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இப்போது என்கிட்ட இருக்கிற டீம் இட்ஸ் வெரி நைஸ் டீம் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்சுவலி. டே அண்ட் நைட் பார்க்காம அப்படி ஒர்க் பண்ணி நிறையா அக்கம்ப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் குரு இவ்வளோ வருஷமாக என் கூட இருக்கிறாரு. அவர் சீன் ஐ திங்க் கூடயே அப்போருந்து இருக்கிறாரு. கலாசா டைம்லேருந்து கூடயே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ராம்ஜி இன்னொரு சவுண்ட் இன்ஜினியர். அப்புறம் கௌஷிக் ஜெர்மனிலேருந்து இந்த இன்னொரு சவுண்ட் இன்ஜினியர். குரு இங்கே இருக்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு வேர்ட்ஸ் அவ்வளோ என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஏன்னா நான் ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ லைக் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட். அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு 25 years இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருந்தது. ஸோ இன்னும் ஐ ஃபீல் லைக் ஐம் ஸ்டில் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த இவ்வளோ வருஷம் கடந்தது எனக்கு உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. அதில் ஒரு வாய்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது முத்துக்குமாருக்கு கொடுத்த ஒரு ஸ்பேஸ் இன்னி வரைக்கும் அந்த ஸ்பேஸ் யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸ் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சாங்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்கோம். அவர் நிறைய கம்போசருக்கு ஒர்க் பண்ணி அதுவும் சூப்பர் ஹிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர். நாங்கள் கம்போஸ் பண்ணி கூடயே இருந்து இந்த வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்துருவார். உடனே திருப்பி எழுதி உடனே கொடுத்து அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி நிறையா சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆர் லைக் சூப்பர் ஹிட்ஸ். ஸோ அப்படி ஒரு ரைட்டர் ஆக்சுவலி அவர். ஸோ மிச்ச ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு என்னோடய வைப் நிறையா செட் ஆகிருக்கு. பா விஜய், ஸ்னேகன், வைரமுத்து சார். ஸோ எல்லாருமே ஆல் விவேக், இப்போ ரீசெண்டாக விவேக் அண்ட் எவ்ரி திங் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் நடிக்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு அது கூட நிறைய வேலை இருக்குது. ஸோ மியூசிக் வீடியோ அந்த மாதிரி இதில் நடிப்பேன் ஆப்வியஸ்லி. பட் அதை தவிர்த்து ஆக்டிங்கில் அவ்வளோ பெருசாக இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஸ்டின்ஸ் போட்டலாமே. வணக்கம். இன்னும் நிறைய வெற்றிகள் பெறுங்க. தேங்க்யூ. நீங்கள் 25 வருஷம் அந்த மாதிரி மியூசிக்கில் வந்தோன்னு அப்பா கிட்ட சொன்னோன்னா அப்பா என்ன சொன்னாங்க? ஓ அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் இருக்குது. இவ்வளோ நாள் போனது எனக்கு தெரியல. வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம்.
கெட்டதுன்னா அந்த மாதிரி இல்லை. மறக்க முடியாத சம்பவம்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து மியூசிக் பண்ணி, அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியா இவ்வளோ யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் இது வந்து நிறையா கிடையாது. ஸோ நமக்கு வெளியே வந்து பாட்டு ஹிட் ஆகுதுன்னு 4-5 பேர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் டிவியில் வந்து நிறைய சம்டைம்ஸ் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து எனக்கு வந்து தெரியல மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாத ஒரு டைமில் ஐ திங்க் அம்மாவோட நான் சிங்கப்பூர் போயிட்டு சென்னை வந்தோம் அப்போ ஏர்போர்ட்டில். அப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, பின்னாடி அம்மா நடந்து வந்துட்டுருக்காங்க, அது வந்து யுவனோட அம்மா போகிறாங்க பாரு அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் வந்து ஓகே நம்மளை வந்து ஒரு கம்போசர்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அது வந்து இன்னி வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அம்மாவும் மிஸ் பண்ணுறது தான். அதான் அந்த கூட இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கூட நான் நினச்சேன், லைக் நம்ம எல்லாருமே ஒரு மெமரிஸ் தானே. இப்போ என் அம்மா இல்லை, பட் என்னோட நினைவில் ஒரு மெமரியாக தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மெமரியாக தான் இருப்போம் ஃபைனலி. அதுதான் வந்து ஒரு இது. ஆப்வியஸ்லி அம்மாவை மிஸ் பண்ணுவேன். பட் அந்த வாய்டு வந்து இப்போது அவ்வளோ அது ஃபில் பண்ணது வந்து மை டாட்டர் அண்ட் மை ஒய்ஃப். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக எனக்கு இறைவன் புண்ணியத்தால் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஈவன் சார் ரீசெண்ட் டைமில் சோஷியல் மீடியாஸில் வந்து வைப் போஸ்டிங் சொல்லிட்டு உங்களை சாங்லாம் வந்து வச்சு நிறைய எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. லைக் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. உங்கள் சாங்ஸும் எடிட் பண்ணி நிறையா வந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் வந்து அவ்வளோ ஆன்லைனில் நான் அவ்வளோ இருக்க மாட்டேன். எங்கள் ஒய்ஃப் தான் நிறையா என்கிட்ட வந்து இப்படி போட்டிருக்காங்க, இது பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்வாங்க. ஸோ அதை பார்த்து ஐ ஜஸ்ட் ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். இல்லை, இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நினச்சதே இல்லை. எனக்கு எது கிடைச்சாலுமே நான் அதில் வந்து பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறது தான். சில படங்கள் ஒர்க் ஆகும், சில படம் ஒர்க் ஆகாது. சில படம் மியூசிக் நல்லாயிருக்கும், சில படம் மியூசிக் நல்லா இருக்காது. அது எல்லாமே எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதுதான் மெயின் மேட்ரு இங்கே. நம்ம நல்லா தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட அமைப்பு எப்படி வருதுன்றது நமக்கு தெரியாது. சார் பாலு அங்கிள் obviously, ஆஷா லதா மங்கேஷ்கர் சொல்லலாம். ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அது கூட டைம் வரல. ஸோ சார் லவ் ஃபெயிலியர் சாங் ஒரு நிமிஷம் உட்கார். வணக்கம். ஏக்கம் சுத்தமாக இல்லை. ஏன்னா என் ஃபேன்ஸ் எனக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்கல. இன்னி வரைக்கும் த லவ் தே ஹேவ் ஃபார் மீ இஸ் ஃபினாமினல். அது வந்து நான் மியூசிக் போடல, அது எல்லாமே இஸ் லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட். அதுக்கு மேலே யூனோ த லவ் தே ஹேவ் ஃபார் மீ இஸ், அது வந்து உண்மையிலேயே இறைவனோட ஒரு பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். சார் காலேஜ் படிக்கும்போது சதீஷ் ஒரு நிமிஷம், எல்லாரும் கேட்கல. சதீஷ் சொல்லுங்க. அப்பாவோட பாட்டு தான் நிறைய கேட்பேன். அது ஒய்ஃப்க்கு வந்து ஐயோ போதும் பாட்டை மாற்றுங்க அந்த அளவுக்கு கேட்பேன். இது அது அவங்க தான் காமிப்பாங்க மோஸ்ட்லி. ஏதாவது நான் அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபன்னாக தான் இருக்கும். சார் இன்னொன்று சார்
லவ் ஃபெயிலியர் சாங்கும் லவ் கிட் சாங்கும் பயங்கரமாக பின்னி படம் எடுக்கிறீங்க. காலேஜ் படிக்கும்போது காதல் மன்னரா நீங்கள்? காலேஜ் படிக்கவே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கும்போது சார்? ஸ்கூல் படிக்கும்போது எங்கே, நான் ஸ்கூலே போனதில்லை ஒழுங்கா. இல்லை சைட்டாக அடிச்சது இல்லையா? இல்லை சைட்டாக எல்லாருமே அடிக்கிறது தானே, அது 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 வேறு விஷயம். பட் காலேஜ் போகல, அதுதான் மெயின் மேட்ரு. யுவனிசம் அவ்வளோதானே. எனக்கு வந்து இது வந்து நான் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம். இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஜெகதீஷ் விஜய் சரோட இருக்கிறாங்களா, அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். சடனாக ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சார். விஜய் சரோட சன் யுவனிசம் அப்படின்னு டிஷர்ட் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நான் இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து நான் சென்ட் அ மெசேஜ் ஃபென்டாஸ்டிக் ப்ரோ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சேன். அப்புறம் லேட்டராக விஜய் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், நான் தான் அனுப்ப சொன்னேன் இந்த ஃபோட்டோவை, என் பையன் வந்து உங்களோட பயங்கரமான வெறி. ஸோ யுவன் சாருக்கு வந்து இது யுவனுக்கு வந்து இது தெரியணும் அப்படின்னு சொல்லி இது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதை போஸ்ட் கூட பண்ணலை வெளியே, பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி பர்சனல் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்காக எடுத்து அனுப்பிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி நான் அதை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம். சார், உங்கள் கெரியரோட பெஸ்ட் இல்லை இந்த பீக் நீங்கள் போகணுன்னு நினச்ச பீக் நீங்கள் போயிட்டீங்களா? இல்லை இந்த ட்ராவல் 25 இயர்ஸில் இந்த பீரியட் தான், இந்த 2000 to 2001 இல்லை இந்த படங்கள் பண்ணிட்டு இருந்த இந்த சீசன் தான் என்னுடைய பீக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நினைக்கல. எல்லா கம்போசரும் அவங்களோட ஜேர்னி, அவங்களோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுக்கு அதை வந்து மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ஆடியன்ஸ்க்கு எது கனெக்ட் ஆகுதோ அதுதானே. இப்போ ரஹ்மான் சார் வந்து, நானே ரஹ்மான் சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் இப்போ வந்து அவர் ப்ரோக்ராம் பண்ணுறதில்ல. ஸோ மோஸ்ட்லி he said எனக்கு ஷோல்டரும் லெக்கும் சம்டைம்ஸ் பெயின் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஈச் கம்போசர்ஸ் தே ஹாவ் தேர் பர்சனல் திங் தட் தே லேர்ன் ஃப்ரம் லைஃப். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஈச். இப்போ நான் பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதோடைய இதுதான். செந்தில், இல்லை என்ன காப்பி பண்ணுறதுன்னா அப்படி இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. செந்தில் சொல்லுங்க. கருத்து ஒன்றும் இல்லை, எனக்கு ஹிந்தி தெரியாது, அவ்வளோதான். அவ்வளோதான். அது வந்து அது அவங்கள வந்து நான் இதை சொல்லலை, என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்ல, எனக்கு தெரியாதுன்றது தான் நான் சொன்னேன், அவ்வளோ. அண்ணா, நல்லதுதான் போயிட்டு இருக்கேன். இது வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டம், இது நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஹாய் சார். கிரியேட்டர்ஸ் பிளாக் மூமெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் அபவுட் ஏன் வரமாட்டேன் அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டேன். வரல அப்படின்னா ஐ ஜஸ்ட் ப்ராபப்ளி கோ அவுட் ஃபார் டின்னர், டாட்டர் எங்கேயாவது இல்லை ஒய்ஃப் எங்கேயாவது அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வெளியே போயிட்டு தான் திருப்பி உள்ளே வருவேன். யா. ஸோ ஹாய் சார். சார், அது நான் சொன்னேன், நான் ஆன்லைனில் அவ்வளோ நான் இது பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ஒய்ஃப் தான் அவங்க காமிப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஃபேன்ஸு ரொம்ப க்ரேஸியாக இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹாய் சார். ஹியர் எங்க சார், ஐம் ஹியர். Okay. Hi, I'm Karthika sir. Hi. Sir, we know you have been updating yourself over the years. 25 years நிறைய சேஞ்சஸ் அந்த ட்ராவலில் நாங்களும் இருந்திருக்கோம்.
ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணது அந்த பழைய யுவனை கொஞ்சம் மிஸ் பண்ணோம். அந்த சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது அந்த மாதிரி அந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கண்டிப்பாக அப்டேட் தான். பட் இருந்தாலும் அந்த பழைய சான்சஸ் ஏதாவது ஒரு பழைய டேஸ்ட்டுக்கு திரும்ப பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இல்லை அடாப்ட் யுவர் செல்ஃப்? நோ, ஐ டோன்ட் மிஸ் தட். இப்போது அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது கிடையாது. இப்போது இன்றைக்கி என்ன டெக்னாலஜி அந்த மாதிரி ஐ கீப் லேர்னிங் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் தானே தவிர ஐ டோன்ட் லுக் பேக் அண்ட் ஃபீல். Sir, Yuvan always excites us, sir. Yuvan, sir, yes, sir. Yuvan always excites us. யுவனை என்ன எக்ஸைட் பண்ணும் சார்? இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு பண்ண போகிறோம், ஏதோ ஒரு ஹீரோ படம் பண்ண போகிறோம்னா வாட் வில் எக்ஸைட் யூ? அது எங்களுக்கு தெரிஞ்சுங்க நான் கேட்கல. எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த ஒரு கதை கேட்டு இமீடியட்டாக கம்போஸ் பண்ணுறது ஒர்க் வைஸில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா. பட் மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு ஜஸ்ட் டு லவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி, யூனோ ட்ராவல் அண்ட் ட்ராவலிங் தான் மெயினான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்போஜர் அப்படின்னு நான் ஐ பர்சனலி ஃபீல். யா, ஐ டேக் மை செட்டப் வித் மீ மோஸ்ட்லி. யுவன் சார், மீனாட்சி ஒரு நிமிஷம். பார்வதி நீங்கள் 3 கேள்வி கேட்டீங்க. ஹாய் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஃபேன்ஸ் சார் எல்லாருமே எங்கள் ட்ரக் அடிக்ட்ஸ், நீங்கள் தான் எங்களுடைய ட்ரக்கு. ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணுன்னா 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் வந்து இன்னைக்கு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடியை பார்த்து உங்ககிட்டயே அந்த 25 இயர்ஸ் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இன்னும் இருக்கு ஓடு. அண்ட் உங்கள் அதான் சொல்கிறேன், இட் டசன்ட் ஃபீல் லைக் 25 ஃபார் மீ பிகாஸ் ஐ எம் ஸ்டில் I have a lot more to music to give. சார் அண்ட் ஆல்சோ வந்து இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸுமே வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஆனால் யுவன் அப்படின்றவருக்கு வந்து மோஸ்ட் லாயல் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அந்த லாயல்ட்டி அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் மை திங். பட் ஸ்டில் ஐ மீன் நான் அன்றைக்கி நினச்சது கூட இப்போது இந்த விஜய் சார் அவங்க சன் ஃபோட்டோ அனுப்பிச்சது கூட நான் இந்த ஜென்ரேஷன் கூட கனெக்ட் ஆகுது. இட்ஸ் லைக் மியூசிக் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். யுவன் சார், ஒரு வித்தியாசம் அப்போ என்கிட்ட ஒரே ஒரு கீபோர்ட் தான் இருந்தது. அந்த கீபோர்டுக்கு ஒயர் கூட கிடையாது. ஸோ அந்த ஒயர் எப்படி என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இன்னும் ஆப்வியஸ்லி டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங் எல்லாம் இஸ் கான் வெரி வே ஃபார்வர்ட். இன்றைக்கி யாரும் மீட் பண்ணிக்கிறது கூட கிடையாது. நான் சிங்கர்கிட்ட மெசேஜ் பண்ணிடுவேன், டியூனை ஃபோனில் அனுப்பிச்சிடுவேன், அவங்க பாடிட்டு இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இட்ஸ் வெரி லைக் தட் மோஸ்ட்லி அப்படி இருக்குது. ஸோ யுவன் சார், 2 கேள்வி. இளையராஜா சார் வந்து ஆன்மீகத்தில் டிவோஷனல் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. நீங்கள் முதல்ல அப்படி இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப போனீங்க. உங்களுக்கு எந்த சம்பவம் மாற்றினது? யார் அந்த பாதையை காமிச்சா? ஆன்மீகத்துக்கு போன பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? எல்லா கம்போசருக்கும் அது தோணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் இது. ஏன்னா இந்த டியூன் போடுறது, அந்த டியூன் வந்து இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுது, அதெல்லாமே பார்க்கும்போது இது நான் தான் போட்டேன்னா, இது எப்படி எனக்கு வந்தது, இந்த கேள்வி எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து அது இறைவன்கிட்ட தான் அது போய் சேரும். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட லாஸ் தான் நான் இப்போ இந்த நிலைமையில் லைக் ஒரு மென்டலி பீஸான ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் எனக்கு அந்த தேடல் வந்து ட்ரிகர் ஆனது. அப்புறம் இளையராஜா சாருக்கு தாதா சாஹிப் பால்கே, பாரத ரத்னா 2 கொடுக்கணும் அவங்களோட ரசிகர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வேண்டாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுக்கணும். கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார் கேளுங்க. இங்கே ஜாவித் ஃப்ரம் மிர்ச்சி. 25 இயர்ஸ் அப்படின்றது எல்கேஜிலேருந்து ஒரு பிஹெச்டி வரைக்கும். ஸோ இத்தனை வருஷமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்டிங்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த பெஞ்ச் மார்க்லேருந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் விஷயங்களுக்கு யுவன் சார் எப்படி தயாராக இருக்கிறாரு? இந்த பெஞ்ச் மார்க் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் விஷயங்களுக்கு யுவன் சார் எந்த அளவுக்கு பவர் பேக்டாக இருக்கிறாரு? இல்லை, ரொம்ப பவர் பேக்டாக தான் இருக்கிறேன். வி ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அதான் நான் சொன்னேன், மை நியூ டீம் இஸ் very hardworking and we have a lot of goals to achieve as well. So நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய மியூசிக் கொடுக்கணும்.
அப்படின்றது. அதே மாதிரி சார் சிம்பு சார் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து யுவன் சாரோட கொலாப்ஸ் வந்து நிறைய பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ என்ன யுவன் சார் மாதிரி யாருமே என்ன புரிஞ்சிக்க முடியல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து யுவன் புரிஞ்சிருக்காங்க. அந்த புரிதலை பற்றியும் அவரோட அப்கமிங் மியூசிக் கொலாப்ஸ் பற்றியும் விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா? மியூசிக் கொலாப் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம். அது எந்த மூவிக்கும் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஆன் இண்டிபெண்டன்ட் சாங், பட் நல்ல லைக் ஒரு நல்ல வீடியோவாக பண்ணி நல்ல ஒரு சாங்காக பண்ணணும் அப்படின்னு. சார் சிவஜி சார் இங்கே மணி சார் Are you looking at going in for NFTs as well? Yeah, obviously. If you can throw a little more light on, how prepared you are. We haven't thought yet, but we thought I have some unused BGMs to be given, so I thought we'll do it in NFT அப்படின்னு போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, கூடிய விரைவில் வரும். லைக் வெரி சூன் வில் பி அனௌன்சிங் இட். சார் உங்க டீமை பத்தி சொன்னீங்க, பிரில்லியன்ட் டீம்னு. உங்க சிஓ லீவே கிடையாது. அது ஒரு கேம் தான். யூடியூப்ல நம்பர் கேம்ஸ், அதுதான் நான் சொல்றேன். அப்பெல்லாம் வந்து சாங் போடுவோம், அது ஹிட் ஆச்சு, செம்ம ஹிட் யுவன் அப்படின்வாங்க. காரில் போகும்போது ஏதாவது ஒரு டீ கடையில் ப்ளே ஆகும், அப்போ தான் ஓகே பாட்டு ஹிட்ரா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து இட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஆன்லைன் அண்ட் அது வர நம்பர்ஸ், இவ்வளோ நம்பர்ஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷனில் இருக்குது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு மியூசிக் பிடிச்சா தட்ஸ் இனஃப் அப்படின்னு. சார் இசையமைப்பாளராக உங்களுக்கான உயரத்தை தொட்டுட்டீங்க. தயாரிப்பு நிறுவனம் ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. தயாரிப்பில் என்ன சாதனையை எட்டணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுவும் நான் இப்போது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறேன், அது வந்து டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கிறேன். ப்ராபப்ளி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதே மாதிரி மூவிஸ் வந்து எனக்கு கதை பிடிச்சி ஓகே அப்படின்னு சொன்னால் இப்போது அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஜியோ அவங்களோட சேர்ந்து ஒரு படம் வந்து ஒய்எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இயக்குற படத்தில் யார் சார் ஹீரோ? அது ஹீரோ இல்லை, ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி வந்து தனியாக அவங்ககிட்ட வந்து பேசுவேன். சார் நீங்கள் வந்து நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நீங்கள் போட்ட பாடல் வந்து அவங்களுடைய கெரியரில் ரிமார்க்கபிள் பாடலாக வந்து இருந்திருக்கு. ஏதோ செய்கிறாயா இருக்கட்டும், நிறைய பாடல்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட ஹீரோயின் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு பாடல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வாட் வுட் தட் பி சார்? காதல் ஆசை ஃப்ரம் அஞ்சான். அதான் நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒரு லவ் ஃபீலில் வந்து அமுச்சிட்டு அப்புறம் உடனே மெசேஜ் பண்ணி தயவு செஞ்சு இது யார்ட்டையும் போட்டாத, இது எங்கேயும் போட்டு காமிக்காத ப்ளீஸ் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டேன். ஓகே சார், ஆனால் இந்த ஹீரோயினுக்கு நீங்கள் போட்ட பாடலில் வேறு லெவலில் கரெக்டாக ஆப்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ண ஒரு பாடல்னா எது சொல்லுவீங்க சார்? Rowdy Baby, I think Sai Pallavi, I think she was phenomenal. Obviously Dhanush also. So yeah. இவன் இங்கே வாழ்த்துக்கள் இவன். இங்கே yeah, hi. இவன் இப்போ யூஸ்வலாகவே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ண டைரக்டர் யார்? இவரோட பயங்கர ஏழ்றப்பா, பயங்கர சண்டை போட்டோம்பா நான். அப்போ ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் போட்டதுலேயே வந்து இதுதான் பெஸ்ட்டு, ஆனால் அவர் அதை ஏற்றுக்கல. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எது சொல்ல முடியும்? நோ கான்ட்ரவர்சியல், ஜாலியாக எது சொல்ல முடியும்? ஜாலியாக செல்வா, வெங்கட் பிரபு அவங்களோட ஒர்க் பண்ணதில் எல்லாத்துலேயுமே வெங்கட் பிரபுலாம் பாதி இதே நானே சொல்லிடுவேன், இது நல்லாயிருக்கும், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஸோ மாநாடு ரீ ரெக்கார்டிங் அப்போது வெங்கட் பிரபுக்கு இதே போட்டு காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிஞ்சு அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த எஸ்ஜே சூர்யா அவங்க டீம் மட்டும் உள்ளே வந்து கேட்டார், வா சூப்பர் சான்ஸ் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஸோ அப்படிதான். ஈவன் சார் இன்னைக்கு
ரொம்ப ஸ்பெஷலான நாள், ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொன்னோம். தேங்க்யூ. நாங்கள் வந்து உங்கள் குரலில் ஒரு 2 லைன்ஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக உங்களோட ஃபேவரட் சாங் ஒரு 2 லைன்ஸ் பாடுங்களேன் ப்ளீஸ். எனி சாங். போர்க்காலத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழி ஒன்றும் மரணமில்லை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும், தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சார் சார் இந்த 20 சார் இங்கே சார் யுவன் சார் திஸ் சைட் லெஃப்ட். ஹை ஹை சார் இப்போ நீங்கள் 25 இயர்ஸ் இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அப்பாவோட லிரிக்ஸ்க்கு பாடிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேருக்கு பாடிருக்கீங்க. அப்பாவுக்கு பாடினதுக்கும் மற்றவங்களுக்கு பாடினதுக்கு டிஃப்ரென்ஸ் அப்பா என்ன சொன்னாங்க? அப்பாக்கிட்ட நான் பாடும்போது அப்பா டேடி நீங்கள் போயிடுங்க நான் பாடி வச்சிடுறேன் அப்படி தான் சொன்னேன். சாய்ந்து அந்த சாங் பாடும்போது பாம்பேயில் திடீர்னு வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே இப்படி பாடு அப்படி பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டேடி நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லி அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணோம். சார் ரஜினி சார் படத்துக்கு எப்போ சார் பண்ண போகிறீங்க? நான் ரெடியாக தான் இருக்கேன் சார். நீ ஏதோ கேள்வி கேட்கும். மேம் இதான் சான்ஸு, நல்லா கேளுங்க மேம். ஒரு ஹாலிடே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதான். தேங்க்யூ. இன்னும் ஒரு 10 இயர்ஸில் நடந்துடும். இல்லை போகிறோம் ஹாலிடே போகலாம். நான் தேடும் செவ்வந்தி பூவது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம், பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம், நான் தேடும் செவ்வந்தி பூவது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.